வணக்க மக்களே, நாம ஊற வைத்த பாதாமுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய மருத்துவ பலன்களை அளிக்கும். ஸோ அந்த வகையில் தான் பாதாம் பருப்பை நம்ம எப்படி சாப்பிட்றது, பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிடும்போது என்னென்ன விதமான நோய்களை நமக்கு பாதாம் பருப்பு குணப்படுத்துறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பாதாம் சாப்பிட்றதை காட்டிலும் ஊற வச்ச பாதாம் சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகமான மருத்துவ நன்மைகள் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஊற வச்ச பாதாமை நீங்கள் தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது அது உங்களுக்கு அதிகமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதுக்கான காரணம், பாதாமுடைய தோலில் வந்து டேன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுக்கு பொருள் இருக்கும். அதனால தான் நீங்கள் அந்த பாதாமை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 15 பாதாம் ஊற வச்சுட்டு காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் அதை நீங்கள் அந்த பாதாமுடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது அதோடைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கிறதால ஸோ உங்களுக்கு இந்த செரிமான செயல்முறையெல்லாம் பாதிக்காது. ஸோ அதே போல் உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அதோடைய சத்துக்கள் உறிஞ்சப்படும். அதுக்கு தான் பாதாமை நீங்கள் காலையில் இருந்ததும் அதாவது நைட்டே ஊற வச்ச பாதாமை நீங்கள் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாதாம் ஏன் பலருடைய விருப்பமாக இருக்குது, எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது, என்னென்ன நோய்களை குணப்படுத்துது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊற வைத்த பாதாம் ரத்த சோகையை உங்களுக்கு குணப்படுத்தும். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தை அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பணுக்கள் இது ரெண்டுத்தையுமே உங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஊற வைத்த பாதாம் உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறையும் போது உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் குறைய ஆரம்பிக்கும். இதனால தான் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நோய் ஏற்படும். ஸோ இது இரும்பு சத்து குறைபாட்டாலும் ஏற்படும். இப்போ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு அந்த ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரதம் அதிகப்படுத்தப்படுவதால் அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். சரும பொலிவு பெறுவதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் செயலாற்றுது. ஸோ பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்வு பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும் போது உங்களுடைய தோலுக்கு ஒரு விதமான ஷைனிங் பளபளப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலுக்கு வலு சேர்ப்பதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புலாம் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கு. இதை நாம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே வந்து வலுப்பெற்று அதிக அளவு எனர்ஜி ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய உடல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வலுவாக ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது ஃபேட் அதாவது கொழுப்பு அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட்றோம் அப்படின்னா இதயம் சம்பந்தமான நோய்கள் நமக்கு அதிகம் ஏற்படும். இப்போ நீங்கள் அதெல்லாம் விளக்கிட்டு நீங்கள் வந்து கொழுப்புக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவுகளை, அதாவது கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்து நீங்கள் உங்களுடைய உடல் எடையை அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் இல்லை. குறிப்பாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதயம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். உடல் நலத்திற்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளும் அப்புறம் நார் சத்து ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைபர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம அதிகமாக சாப்பிட்றதால தான் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பானிபூரி, மசாலா உணவுகள் இதெல்லாமே நம்மளுடைய உடலுக்கு மோசமானது தான். ஸோ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கணும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள்லாம் அதிகம். இதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் 10லேருந்து 12 பாதாம் அல்லது 15 பாதாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் இருந்ததும் வெறும் வீட்டில் தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கும்போது. தினமும் நீங்க 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையிறது தான். குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறைக்கும் கேட்டீங்கன்னா ரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறைய வைக்கும். மேலும் உடல் பருமனையும் கூடாமல் இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு தான் உங்களுக்கு பார்த்துக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்புல கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க பட்னி கிடைக்கிறத விட்டுட்டு ஸோ இனியாவது நீங்க செய்யக்கூடிய டயட் கூட அப்பப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பையும் சேர்த்து சாப்பிட்றதால உங்களுடைய உடல் எடை வந்து அதிகமாக போகாமல் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். முக சுருக்கங்களை ஊற வைத்த பாதாம் பருப்பு போக்கும். இப்போ நீண்ட நாட்கள் நம்மலாம் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்போம். இது நம்மளுடைய பலருடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிராசையாக மாற்றிடும். ஸோ இனிமேல் நீங்கள் எந்த கவலையும் பட வேணாம். உங்களுடைய முக சுருக்கங்களை போக்குறதுக்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை நீங்கள் சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீஷியம் சத்து இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மெக்னீஷியம் சத்து உங்களுடைய அந்த மக்னஸ் அதாவது முக சுருக்கங்களை மறைய வைக்கும். ஊற வைத்த பாதாம் பருப்பு அதனால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெயை வச்சு நீங்கள் தினமும் இரவில் உங்களுடைய சருமத்தை மசாஜும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கிறதால சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவோட ஷைனிங்காகவும் இருக்கும்.
ஸோ சருமத்தை வந்து நீங்கள் அந்த சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு, முக சுருக்கங்கள் இல்லாமல் உங்களுடைய சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். மூளையை பலப்படுத்தும் ஊற வைத்த பாதாம். இப்போது வயோதிகத்தில் அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய அல்சிமர் அப்படின்னு சொல்லுவோம். அல்சிமர் அப்படின்னா மறதி நோய். இந்த மறதி நோயை தவிர்க்கிறதுல பெரும் பங்கு இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு வகிக்குது. அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பை நம்ம சாப்பிட்டு வரோம் அப்படின்னா நம்ம முறையாக இதை எடுத்துக்கும் போது நம்மளுடைய மூளையானது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ பின்வரும் காலங்களில் நமக்கு இந்த அல்சிமர் நோய் வராமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இந்த இப்போ முதியவர்களுக்கு அல்சிமர் நோய் வந்திருக்கு அப்படின்னாலும் அவங்களும் எடுத்துக்கொள்ளும் ஓரளவு அந்த அல்சிமர் நோயை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஊற வைத்த பாதாம் பருப்பில் ரிஃபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய பி விட்டமின் இருக்குது, எல் கார்டினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலம் இருக்குது. இது ரெண்டுமே மூளையினுடைய செயல்திறனை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். உங்களுடைய மூளை புத்தி கூர்மையோடு இருக்கிறதுக்கும் நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு தான். ஸோ அதுக்காக நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, ஊற வைத்த பாதாம் பருப்பில் என்னென்ன மருத்துவ நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு தரும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா வராமல் தடுத்துக்கலாம், குணமும் படுத்திக்கலாம். ஸோ நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு தொடர்ந்து சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க, நலமோடு இருங்க. நன்றி மக்களே.